பெரியகுளம் கிராமத்தில் மாரியப்பன் ஒரு சிறிய மளிகை கடை நடத்தி வந்தார். ஊரிலேயே மிகவும் நேர்மையானவர் என்று பெயரெடுத்தவர். ஒரு நாள் மாலை பலத்த மழை பெய்து கொண்டிருந்தபோது அந்நிய ஊர்க்காரர் ஒருவர் நனைந்தபடி அங்கே ஒதுங்கினார். அவர் கையில் ஒரு பெரிய பை இருந்தது. மாரியப்பன் அவருக்கு சூடாக டீ கொடுத்து உபசரித்தார். பேச்சினிடையே அந்த நபர், ஐயா, என் பொண்ணு கல்யாணத்துக்காக நகை எடுக்கப் போறேன். பையில 5 லட்சம் ரூபாய் இருக்கு, பயமாக இருக்கு என்றார். மழை விட்டதும் அந்த நபர் அவசரமாக கிளம்பிச் சென்றார். சிறிது நேரம் கழித்து கடையை பூட்டும்போது மாரியப்பன் ஒரு பையை கவனித்தார். அது அந்த நபர் விட்டுச் சென்ற பணப்பை. மாரியப்பனின் மனதுக்குள் ஒரு கணம் சலனம் ஏற்பட்டது. தன் மகளின் படிப்புச் செலவு, கடன்காரர்களின் தொல்லை என அனைத்தும் கண்முன்னே வந்து நின்றது. ஆனால் மறுநொடியே அந்த பணப்பையை விட்டுச் சென்ற நபரின் முகம் நினைவுக்கு வந்தது. யாரோ ஒரு மகளின் வாழ்க்கை இந்த பணத்தில் இருக்கிறது என்று நினைத்தவர் உடனே பையை எடுத்துக்கொண்டு பேருந்து நிலையத்திற்கு ஓடினார். அங்கே அந்த நபர் தலையில் கை வைத்து அழுது கொண்டிருந்தார். மாரியப்பன் மூச்சிறைக்க ஓடிச் சென்று பையை அவரிடம் ஒப்படைத்தார். ஐயா, நீங்க மனுஷனில்ல, தெய்வம் என்று அவர் காலில் விழப்போனார். மாரியப்பன் அவரை தடுத்து, இல்ல தம்பி, நான் மனுஷனாயிருக்கத்தான் இதை கொடுத்தேன். மண்ணுல விளைஞ்சதுதான் நம்ம பசி தீர்க்கும், ஆனா நேர்மைதான் நமக்கு நிம்மதி தரும் என்று சொல்லிவிட்டு அமைதியாக தன் கடைக்கு திரும்பினார். அன்று இரவு அவருக்கு கிடைத்த தூக்கம் எந்த பணத்தாலும் வாங்க முடியாததாக இருந்தது.